இந்த திமுக கட்சி விரைவில் கனிமொழியுடைய கட்டுப்பாட்டுக்கு போகும். அப்படி போகிற பொழுது நான் தான் முதன்மையானவராக இருப்பேன். திமுகவை பொறுத்தவரை பாஜகவோடு கள்ள கூட்டல் இருக்கு, எடப்பாடி நல்ல கூட்டல் இருக்காரு. அப்போ நாங்கள் உண்மையாக கூட்டணி வச்சிருக்கோம்ப்பா, அதெல்லாம் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி முடிச்சுக்கோம். விஜய் மறைமுக கூட்டல் இருக்காரு. விஜய்க்கு என்ன அசைன்மெண்ட்னா திமுகவினுடைய கிறிஸ்தவ ஓட்டை உடைச்செடுக்கணும். திமுகவினுடைய வாக்கு சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாஜகவினுடைய கள்ள குழந்தை தான் விஜய். விஜயோட மனைவி விவாகரத்து அது இது பேப்பர்ல கொண்டு வராங்க, அது ஓகே. இந்த திரிஷாவை போட்டு பின்னல் பண்றாங்களே, அது எந்த அளவுக்கு? அடுத்த முதலமைச்சர் திரிஷா. ஓ, எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா. பாரதிய ஜனதாவை தோக்கடிக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வேலை பார்க்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்லை, அது முட்டாள்தனமான ஆட்களுடைய சிந்தனை. பாஜகவை எடப்பாடியை சோழியை முடிச்சிட்டாரு. அப்போ உயர்மட்ட தலைவர்கள்லாம் தொலைபேசியில பேசக்கூடியதை விட்டு கட்டே இருப்பாங்களா? இல்லைங்க, அதாவது உலகம் முழுக்க உள்ள விஷயம்தான். மாநில உளவுத்துறையும் விட்டு கேட்கும், மத்திய உளவுத்துறை விட்டு கேட்கும். வணக்கம். பிகேன்மி அரங்குக்கு வருகை தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஐயா. வணக்கம். தங்களது ஐரோப்பிய சுற்றுப்பயணங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. கொஞ்ச நாளாக உங்களை யூடியூப்ல பார்க்க முடியல. உங்கள் யூடியூப்ல நான் டெய்லி தேடும். நீங்கள் பயணம் பண்ணதுனால அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல. பட் இப்போ வந்திருக்கீங்க, உங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் கேள்விகள், கலாசாரமான கேள்விகள் நிறைய இருக்குது. இப்போ முதல் கட்டமாக அந்த திமுகவுடைய மேல்மட்ட தலைவர் ராசா சாதாரணமான இல்லை, ஒரு மிகப்பெரிய தலைவர். அதாவது படித்தரங்களில் கூடினவர். அவருடைய ஆடியோ ஒன்று, பழைய ஆடியோ இந்த நேரத்தை வெளியிடப்பட்டிருக்கு. அதனுடைய உள்நோக்கம் என்ன, அந்த ஆடியோ ஏன் வெளியிடப்பட்டிருக்கு, ஒருவேளை அது அது பின்னணியில் யார் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, அந்த ஆடியோ 10 வருடங்களுக்கு முன்பு பேசியது. இதை இப்பொழுது பாஜகவின் முகமான மாரிதாஸ் வெளியிடுகிறார். மாரிதாஸுக்கு கொடுத்தது பாஜக அதிகாரிகள், அதாவது பாஜகவை உணர்வுள்ள பார்ப்பன அதிகாரிகள் தான் தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய பெரிய அதிகாரிகள். அவர்களால் இதை உளவுத்துறைக்கோ உள்துறைக்கோ அனுப்புவது வழக்கமான ஒன்று. அப்படி அனுப்பப்பட்டது இந்த நேரத்தில் தேவைப்பட்டு இது இப்பொழுது அந்த ஆடியோ வெளியிடப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஸ்டாலினை பின்தள்ளி இந்த திமுக கட்சி விரைவில் கனிமொழியுடைய கட்டுப்பாட்டுக்கு போகும். அப்படி போகிற பொழுது நான் தான் முதன்மையானவராக இருப்பேன். ஸ்டாலின் இந்த அரசியலில் காணாமல் போவார். ஆங்கிலம் தெரியாது, டெல்லியில் அரசியல் தெரியாது. இப்படியான ஒரு தகவலை ராஜா சொல்லுகிறார். ராஜாவுடைய என்ன ஓட்டமே அதுதான். உண்மையிலே என்ன ஓட்டமே அதுதான். நீங்க அகத்தின் அழகு முகத்தில் உள்ள என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். அப்போ உயர்மட்ட தலைவர்கள்லாம் தொலைபேசியில பேசக்கூடியதை விட்டு கட்டே இருப்பாங்களா? இல்லைங்க, அதாவது உலகம் முழுக்க உள்ள விஷயம்தான். மாநில உளவுத்துறையும் விட்டு கேட்கும், மத்திய உளவுத்துறை விட்டு கேட்கும். ஏன்னா ராஜா ஏதோ ரோட்டில் மாங்காய் விற்கிற முருங்கைக்காய் விற்கிற ஆள் அல்ல. ரெண்டாவது, அவர் மத்திய அமைச்சராக 10 ஆண்டு காலம் இருந்தவர். தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார். என்விரான்மெண்ட் அமைச்சராக யார் காலத்தில்? வாஜ்பாய் காலத்தில் இருந்தார். ரெண்டாவது, கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமான நபர். இவர் பல ரகசியங்களை பேசுவார். சிறையிலே இருந்தவர். ஆமாம், திகாரி ஜெயிலும் இருந்தவர். அதனால அவருடைய தொலைபேசி எப்படியுமே இல்லை, அந்த பதவிக்கு யார் போனாலும் அது ஒட்டு கேட்கப்படும். ஆமாம், அதுதான் இயல்பு. அப்போ அவர் பேசியது 10 வருடங்களுக்கு முன் பேசியதை இப்போ உளவுத்துறை வைத்திருந்து இப்போ அதை மாரிதாஸ்கிட்ட கொடுத்து அதை செய்தியாக்குறாங்க. அது ஒரு பரபரப்பாக போகுது. இது இந்த மாதிரி நேரத்தில், தேர்தல் நேரத்தில் வெளியிடப்பட்டதுனால திமுகவுக்கு பின்னடைவா கருதப்படுதா? இல்லை, ஒரு பின்னடைவும் இல்லை. ராஜாவை இது அம்பலப்படுத்தும். ராஜாவை கட்சி தலைமை கோபப்படுத்தி வைக்குமே தவிர இது வாக்கு வங்கியை சரி ஒன்றும் பண்ணாது.
அப்ப ஒரு தேவையற்ற செயல் தான் இவங்க பாஜக வந்து முன்னெடுத்துக்கிறாங்க. பாஜக செய்யறது பூராமே தேவையற்றதானே. தேவையற்ற செயல். இப்ப பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு ரெய்டு நடக்குது, அமீர் மீது ரெய்டு. ஜாபர் சாதிக்கு அமீர்லாம் விசாரிச்சு ஜெயில இருந்து வெளியே வந்து பெயில வந்து சாதாரணமாகி போச்சு. இப்போ திருப்பி பாஜக முஸ்லீம் வாக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் அதுல சில மாற்றங்கள் செய்வதற்காக இது போன்ற ரெய்டுகள் செய்வது. அதாவது பாஜகவினுடைய ஏவல் துறை தான் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை. அவங்க தான் அது பாஜக பக்கமே போகாது. எப்பவுமே அந்த வருமான வரித்துறைய பாஜக பக்கம் போகாது. இப்போ நீங்க இப்போ பாரிஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு 200 முதல் 300 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்றாங்க. எல்லாம் மார்வாடிகள் தான். ஜவுளி, மருந்து, மளிகை, இப்படி எல்லாமே ஒரு நாளைக்கு 300 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் நடக்குது. யாரும் பில் போட்டு தரமாட்டான். எல்லாமே எல்லாம் ஜிபே பண்ணா அது எனக்கு வேண்டாங்க. 2ஆம் நம்பர் காசு இருந்தா கூட இல்லை, வெளியே போ. அப்போ இந்த 300 கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி இல்ல, ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி பில்லுல நடக்குமா? கஷ்டம். அப்போ இங்க அமலாக்கத்துறை போகாது, வருமான வரித்துறை போகாது, ஜிஎஸ்டி துறை போகாது. ஏன் போகாது? மார்வாடிக்குள்ள அவர்கள் போட்டு அமித்ஷா பேசுவார். அவர் பேசுவார். 300 கோடி ரூபாய் ஒரு நாளைக்குன்னா 10 நாளைக்கு 3000 கோடி ரூபாய், மாசம் 9000 10,000 கோடி ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஏறக்குறைய 12,000 கோடி வியாபாரம் நடக்குது. இது மாதிரி எல்லாம் வரி ஏய்ப்பு தான். ஜிஎஸ்டி கிடையாது. எதுவுமே நீங்க ஜிபே அனுப்புறாங்க, அப்படியே கையில காசு இருந்தா கூட போயிட்டு மருந்து பொருள் கிடைக்கும், ஜவுளி பொருள் கிடைக்கும், புடவை எல்லாமே கிடைக்கும். எல்லாம் பண்றது பூரா யாரு? மார்வாடி தான். இப்ப பாஜக வந்து விஜயை வச்சு அரசியல் பண்றாங்களா, அது வந்து விஜய தூரத்தில் வச்சிருக்காங்களா? பி டீம் தான் விஜய். பாஜகவை விரட்டி கொண்டு அரசியல பண்ண முடியாது. திமுக நேரடியாவே பாஜகவோடு இருக்கு. பாஜகவை பகைத்து கொண்டு திமுக அரசியலே பண்ண முடியாது. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மீது பாஜக ஒரு ரைடு கூட போல, 5 ஆண்டு காலம் ஒரு ரைடு கூட போல. என்ன காரணம்? கரெக்டா கட்ட வேண்டிய கணக்குகளை, வரிகளை, அதாவது நம்பர் 2 கணக்குகளை அமித்ஷாவுக்கு நீங்க கணக்கு கொடுத்தீங்கன்னா இவங்க இங்க பிரச்சனை பேப்பர்ல வந்தாலும் அங்க டெல்லிக்கு போயிடுறாங்களா சார்? அமைச்சர் கே என் நேரு இருக்காரு, அப்புறம் அவர் மேல பிரச்சனை வந்துச்சு, உடனடியா அவங்க அங்க டெல்லியில போய் ஒரு மடலை கொடுத்து வந்துடுறாங்களா? நேருவை பொறுத்த வரைக்கும் பட்டேல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனி, குஜராத் கம்பெனிக்கு தான் இந்த பாதாள சாக்கடை பூரா கொடுப்பாங்க. அவன் பணத்தை பாதாளத்திலும் தள்ளிட்டு போயிருவான். இந்த பட்டேல் அமித்ஷாவுக்கு நெருக்கிய பொட்டேல். அப்போ 500 கோடி ரூபாய் லஞ்சமா கொடுத்துறது. அவன் பாதாள சாக்கடை போட்டானா, சாக்கடை ஓடிச்சா, இதெல்லாம் கணக்கே இல்லை. அப்போ நேருவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷாட்ட ஒரு ஆள் வச்சிருக்காரு. அப்பனா லைனுக்கு வர மாட்டாங்க, வரவே மாட்டேன். நேருட்ட இன்னும் போவே இல்லையே. 1000 கோடி ரூபாய் ஊழல் ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நேரு வந்து 50 லட்சம் ரூபாய் நேரம் கொண்டு போய் திருப்பதி உண்டியல் ஓட்டு வந்துட்டு. அப்ப அமித்ஷா உண்டியல் எவ்வளவு போட்டிருப்பாரு? உண்டியல் அங்க போட்டாலே தெரிஞ்சு போகும். விசாரணை கிளம்பிடாது, ஈடி கிளம்பிடாதுன்னா திருப்பதியில போய் போடுற உண்டியல போட்டு அமித்ஷா உண்டியல போட்டுறது. 2 உண்டியல போட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி அப்புறம் கணக்கே அதிகாரியே வரமாட்டான். ஆமா, இதுதான் யார் எதிர்த்து பேசுறாலும் அவங்கள்ட்ட வந்துருவாங்க. அப்ப திமுகவை பொறுத்தவரை பாஜகவோடு கள்ள கூட்டல் இருக்கு, எடப்பாடி நல்ல கூட்டல் இருக்காரு. அப்போ நாங்க உண்மையா கூட்டணி வச்சிருக்கோம்ப்பா, அதெல்லாம் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி முடிச்சுக்கோம். விஜய் மறைமுக கூட்டல் இருக்காரு. விஜய்க்கு என்ன அசைன்மெண்ட்னா திமுகவினுடைய கிறிஸ்தவ ஓட்டை உடைச்சு எடுத்துடணும். 2வது வன்னியர் ஓட்டு தானாவே அன்புமணி உடைச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. மிச்சம் இருக்கிறது வேல்முருகன் அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ 10% வாக்கு திமுகவுடைய வாக்கு சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாஜகவினுடைய கள்ள குழந்தை தான் விஜய். நீங்க பாஜகவை மீறி யாரும் தப்பிக்கவே முடியாது. பாஜகவுடைய கை குழந்தை இருந்தாலும் கண்டிப்பா. ஆமா, நீங்க கருணாநிதிய சவண புள்ளையா இருந்தானே. இந்த பக்கம் மாறன், இந்த பக்கம் கருணாநிதி, நடுவில் வாஜ்பாய். இப்படி திமுகவே வாஜ்பாய். இப்போ உங்களுக்கு அப்படி பார்த்தா பிஜேபி நம்ம சொல்றோம், அந்த பிஜேபி இருக்க எல்லாருமே காங்கிரஸ், பழைய காங்கிரஸ்காரங்க தானே எல்லாருமே. பெரிய காங்கிரஸ் மொத்தத்துல பார்ப்பனர்கள் அதிகாரி, பார்ப்பன, அதாவது பிரிச்ச காங்கிரஸ்லயும் பாப்பான் தான், பாஜகலையும் பாப்பான் தான். இவர்கள் தான் அதிகார மையம். இவர்கள் தான் அவங்களுக்கு கட்டுப்பட்டுதான். இந்தியாவே அவர்களுக்கு கட்டுப்பட்டதான். இவன் தான் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான், குவார்டருக்கு ஓட்டு போடுறான், ஓல்டு காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான்.
அப்ப இவனுக்கு என்ன அரசியல் தெரியும்? இவன் தான் அந்த ஒரு நாள்ல வந்து ஒரு நாள் வாழ்க்கையா வந்துடுறான். ஒரு நாள் 5 வருட வாழ்க்கையை ஜனநாயகத்தை எப்ப கொடுக்குறான்? ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறான். இப்போ திமுக எல்லா தொகுதியிலையும் 2000 ரூபாய் கொடுத்து முடிச்சுது. இப்ப அதிமுக ஓட்டு கேட்டு போனா 3000 கேட்கறாங்க. மக்கள் தெளிவாயிட்டானா இல்லையா? மக்கள் தெளிவாயிட்டான். வியாபாரம் மக்கள் இப்ப வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப இன்னொன்னு வந்து உங்களுக்கு விஜய் வந்து இப்போ வந்து அரசியலுக்கு வந்ததுனாலதான் அவருடைய பொது தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கா, அல்லது திமுக போன்ற கட்சிகள் வேற கட்சிகள் வந்து தூண்டுறாங்களா, இந்த மாதிரி விஜயை வந்து இந்த மாதிரிலாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? அந்த மாதிரி ஆமா, விஜய் பாத்ரூம் போனாலும் திமுக தான் கூட்டிட்டு போகுது, திருப்பி வரும்போது திருப்பி கூட்டிட்டு வருது. ஆதவரிஜினா கூட்டத்துல 2 சமூக விரோதி அவன் அடிச்சுக்கிட்டான் போதையில. அதுக்கு ஸ்டாலின் தான் ஃபோன் பண்ணி அப்போ சோடா பாட்டில் உடைச்சுக்க, ஒரு குவார்ட்டரை அடிச்சுக்க, தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அடிச்சுக்க. இப்படி ஸ்டாலின் தான் திமுக ஃபோன் பண்ணி விஜய்க்கு பின்னாடி இது சொல்லிட்டு. திமுகவுக்கு விஜய் வரக்கூடாது என்பது நோக்கம். ஆனால் விஜய் செய்கிற எல்லாமே எப்படி திமுகவா இருக்கும்? இப்போ திமுக ஆட்சியே இல்லை. இப்போ யாருடைய ஆட்சி? தேர்தல் ஆணையம். ஆமா, தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதுன்னா, இவர் போய் ஏதாவது அசம்பாவிதமானால் பொறுப்பு ஐஏஎஸ் அதிகாரி பதில் சொல்லணும். யாருக்கு? டெல்லியில். ஆமா, இதுல திமுக எங்க வந்தது? உதயநிதி பின்னாடி போனாரா? ஸ்டாலின் போனாரா? இல்ல சபரீசன் போனாரா? அளவில்லாத சட்டம் திமுக ஆதவரிஜினா சொல்ற திமுக சோடா பாட்டில் அடிச்சிட்டான். 2 சமூக விரோதி, 2 குவார்டர் பார்ட்டிங்க, 2 இல்ல அவங்க விஜய் கட்சியில உள்ள பசங்களே வந்து ஒரு பக்குவத்துல இன்னும் வரலையே, பக்குவத்துக்கு இன்னும் வர முடியலையே, வர வைக்கவும் தெரியல. இல்ல பக்குவமே வேண்டாம், மக்கள் ஓட்டு போட்டுருவோம். பக்குவமே இல்லாத ஓட்டு போடுவோம். பக்குவம் இல்லாம ஆமா, ஏன்னா ஓட்டு போடுறவனுக்கும் பக்குவம் இல்ல, ஓட்டு வாங்குறவனுக்கும் பக்குவம் இல்ல, திமுகவுக்கும் பக்குவம் இல்ல, அதிமுக பக்குவம் இல்ல. அப்போ இங்க எங்க இருக்கு பக்குவம்? இல்ல. கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் பேர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், அவனை அறிவாளி வாசல் படுத்து கிடக்குறான், அறிவாலயத்துல படுத்து கிடக்குறான். அப்போ இங்க பக்குவம்ங்கிறது யாருன்னு இருக்கு? சமூக நீதிலாம் வந்து அப்போ வந்து பேசுறது வெறுமனதான். அதெல்லாம் பெரியார் காலத்திலேயே சமூகம் போச்சு, நீதியும் போச்சு. எல்லாமே ஒரே நீதி, காந்தி நீதி தான். காந்தி இருந்தா நீதி, காந்தி இருந்தா நீதி இருக்கும். விஜயோட வந்து மனைவி விவாகரத்து அது இது பேப்பர்ல கொண்டு வராங்க, அது ஓகே. இந்த திரிஷாவை போட்டு பின்னல் பண்றாங்களே, அது எந்த அளவுக்கு? அடுத்த முதலமைச்சர் திரிஷா. எம்ஜிஆர் இருக்கு ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா. பழைய திரிஷா தான் ஜெயலலிதா. அப்படிதான் வருது. வேற என்ன? ஒரு செட்டு போச்சு, அடுத்த செட்டு வருது. ஆமா ஆமா, இப்ப எம்ஜிஆர் இறந்து கிடக்குறாரு, பாடி கணக்கு. அப்ப 5 திரிஷாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு திரிஷா மஞ்சுளா, லதா, சரோஜா தேவி, ஜானகி, இன்னொரு திரிஷா யாரு? தள்ளி விட்டாங்க ஜெயலலிதா. ஆமா, ஜெயலலிதா இல்ல. அதுல 5 பேர் அழுகுறாங்க எம்ஜிஆர் தலைமாட்டில் உட்கார்ந்து. என்ன சொல்றாங்க? ஆரம்பி எல்லாம் கைது தள்ளிட்டு முதலமைச்சர் கவர்மெண்ட் பட்டியல் கொடுக்க போயிட்டாரு. உடனே இவங்க கூப்பிட்டாங்க, நீங்களாம் கொடுக்காதீங்க, நாங்களே முதலமைச்சரா போறோம். யாரு? எம்ஜிஆருடைய 5 கதாநாயகிகள். அதே ஒரு சூழ்நிலை இப்பவும் அடுத்த ரவுண்ட். நீங்க ஜெயலலிதா 43 வயசுல முதலமைச்சர், அடுத்த வருஷம் திரிஷாவுக்கு 43 வயசு முடியுதான். தங்க தாரகையே, தமிழ் தாயே, அம்மாவே, சோமன் பாபுக்கு குழந்தை புள்ள பத்ததெல்லாம் போச்சு, புரட்சி தலைவர் போச்சு. அப்போ 2ஆம் புரட்சி தலைவர். ஆமா, 2ஆம் புரட்சி தலைவர் தயார். யாரு? திரிஷா, அண்ணி திரிஷா. இனிமே தாவேக்கா போஸ்ட் அடிக்கும் போது இந்த பக்கம் அண்ணி, இந்த பக்கம் அண்ணன், இந்த பக்கம் அண்ணன் அண்ணி. அண்ணி இல்லாம படம் வராது. ஆமா ஆமா, அப்பதான் வந்து அரசியல் பண்ணோம். ஆமா, நீங்க விஜய்க்கு கூட்டம் கூடலைன்னா கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரே இடத்துக்கு போக முடியல. அண்ணியை விட்டா கூட்ட கூடுமா இல்லையா? பெரிய அரசியல் ஆயிரும். அதனாலதான் திரிஷா வருகிறார், அண்ணி வருகிறார். கன்னடத்து பாப்பாச்சி, அது கேரளா பாப்பாச்சி, எல்லாம் பாப்பாச்சி தானே. அவங்களும் ஆமா, இவன் பூரா கோட்டை குருசாமி, கோட்டை குடிச்சாங்க. இது எங்க படுத்துக்கோ? நாய் படுக்க அங்க படுத்து கிடப்பான். பாத்துருக்கீங்களா? கோட்டை பிடிச்சு போட்டு நாய் படுக்காதுங்க, ஆனா இவன் படுத்து கிடப்பான். அவன் தான் தமிழன். அப்போ இந்த தமிழர்களுக்கு தலைவி எங்க இருந்து வராங்க? கேரளாவில இருந்து. இப்ப இதுவரைக்கும் ஆண்ட ஆட்கள்ல தமிழர்கள் யார் ஆண்டாங்க நம்ம தமிழ்நாட்டை? முதலமைச்சர் காமராஜர் சொல்லலாம். ஒன்று ஓபிஎஸ், எடப்பாடி. ஓபிஎஸ், எடப்பாடி 2 பேரும் தமிழர்கள். ஆமா ஆமா, 2 பேருமே. காமராஜ், மத்த எல்லாருமே வந்து பிற மாநிலங்கள்ல இருந்து. ஆமா ஆமா ஆமா, தமிழனே இங்க ஒரிஜினலா இல்லையே, அப்புறம் இங்க ஒரிஜினல் தமிழருக்கான இடம் கிடைக்கும். இல்ல, அவரு சீமான் தயாரம் சொல்றாரு, அதுதானே சொல்றாரு, தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள முடியல. சீமான ஆள முடியாது. ஆமா கண்டிப்பா. சீமா விஜயலட்சுமிக்கே நியாயம் கிடைக்கும், மக்களுக்கு நியாயம் கிடைக்கும். விஜயலட்சுமி பஞ்சாயத்துல ஓடிட்டு இருக்கு, சீமானுக்கு கிடைக்காது. அப்ப சீமானுக்கு. ஆமா, அதுதான் கதை வந்து. ஆமா. இன்னொன்னு, இப்ப வந்து சமீப காலமா தேர்தல் நேரத்துல வந்து ரொம்ப அமைதியா இருந்தாங்க.
அண்ணா திமுக முடிஞ்சது, திமுக முடிஞ்சதுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து அங்கே டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போன இடத்துல அவர் திரும்புறதுக்கு முன்னாடி எப்படி அண்ணா திமுக கூட்டணிக்கு அவர் போயிடுவாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து உள்ளே சேர்க்க முடியாதுன்னு எடப்பாடி. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, ஒரே காரணம் தான். துணை முதலமைச்சர் கேட்குறாரு. துணை முதலமைச்சர் கொடுத்தா எடப்பாடி மக்கள் பூரா மறந்துடும். யாரை பாப்பா? விஜய் திரிஷா தான் டெய்லி செய்தியாகும் பேப்பரில். அவன் இவங்க ஏற்ற மாட்டான். எடப்பாடி மறந்துடும். வயசானவர். ஆமா ஆமா, மறந்துடுவாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியும். பவன் கல்யாண் தான். பவன் கல்யாணி கதாநாயகிகள் தான். அனுஷ்கா, தனுஷ், குமண்ணா, தமன்னா. ஆமா ஆமா, இவர் யாரோட கதாநாயகி நடிக்கிறாரோ பவன் கல்யாண். அப்ப துணை முதலமைச்சர் பதவி கேட்காததுக்காக தான் சேர்க்க மாட்டேன்ட்டாங்களோ? ஆமா, அது மட்டும் தான் காரணமா? அல்லது 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சர் இல்ல? அதனால முதலமைச்சர், அப்புறம் பிரதமர், அப்புறம் ஐநா சபை தலைவர், இந்த மாதிரி அந்த மாதிரி. அதாவது தனக்கு துணை முதலமைச்சர் வேணும் கேட்கிறாரு. 40 சீட்டுக்கு ஒத்துக்கிறாரு. எடப்பாடி எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாரு. என்ன பணம் வேணாம் தரேன், எவ்வளவு கூட்டம் வேணாம் தரனாரு. ஆனா எனக்கு துணை முதலமைச்சர் வேணாம். முதலமைச்சர் நாற்காலி என்பது எனக்கு ஆசை. எனக்கு துணை முதலமைச்சர் அடுத்த துணை முதலமைச்சர் ஆயிடுவேன். அப்ப எடப்பாடி பார்த்தாரு, நீங்க துணை முதலமைச்சர் ஆனால் தினம் கலண்டா தான் நடக்கும். சட்டசபைக்குள்ள எல்லாம் விஜய் நீங்க ஆதவரிச்சுனா ஒரு துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. அவருக்கு அப்புறம் புஷி ஒரு துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. புஷி இப்படி பல துணை முதலமைச்சர் ஆனா எடப்பாடி எல்லாம் மறந்துடுவான். அதனால அவரு பிள்ளைங்க கரெக்டா வேணான்ட்டாரு. வேண்டாப்பா, உங்க வேலையை பாருங்க, நானே பாத்துக்கிறேன். இப்போ வந்து ரேஸ் வந்து டிஎம்கே தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, நல்லா தெளிவா தெரியுது. ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்லப்படுது. பாரதிய ஜனதாவை தோக்கடிக்கிறதுக்கு திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து வேலை பார்க்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்ல, அது முட்டாள்தனமான ஆட்களுடைய சிந்தனை. பாஜகவை எடப்பாடியே சோழியை முடிச்சிட்டார். எப்படி முடிச்சிருக்காரு சொல்லுங்க. எப்படி முடிச்சிருக்காருன்னா, பழைய மாதிரி 4 சீட்டு தான் ஜெயிக்கும். 4 சீட்டு இப்ப ஜெயிக்குமா? ஏன்னா 8000 ரூபாய் இப்ப சொல்லியிருக்காரு ஸ்டாலின். 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்குன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை 1000 ஆக்குனாலும் 4 தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க ஒரு திமுக கொடுக்கறதுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுத்து ஆட்டோவில் கொடுப்பாங்க. சார் மீட்டருக்கு மேல போட்டு கொடுன்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி. அதே போல எவ்வளவு வானதீட்டெல்லாம் ஒரு 1000 கோடி மீட்டருக்கு மேல. அப்போ திமுக எவ்வளவு கொடுக்குதோ அதுக்கு மேல ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து அந்த மாதிரி ஜெயிச்சது. இப்படித்தான் நயினா நாகேந்திரன் பாப்பாரு. மீட்டருக்கு மேல 2000 கொடுத்துருவாரு. ஜெயிக்கிறதா கொடுத்தா தலைவர் பதவியை தக்க வைக்கணும். கொடுக்காம முடியாது. அப்போ வந்து ஓட்டுன்றது விளையாடலாம் போச்சு. நம்ம அதாவது திமுகவுடைய 2 எடப்பாடி இருக்காங்க. ஒண்ணு வேலுமணி, தங்கமணி. 2 எடப்பாடி. ஆமா, தங்கமணி தொகுதியில நிக்கிற கொக்குபாலுன்னு ஒருத்தர் நிக்கிறார். கொக்குபாலு. ஆமா, சுயேட்சா கொக்கு சிலத்துல 40,000 ஓட்டு வாங்கினவர். சரி, திமுக அவரை தேடி பிடிச்சி, அவர் மில் ஓனர், அவரை நிறுத்திட்டாங்க. முதல் ரவுண்டு எல்லாத்துக்கும் 2000 கொடுத்துட்டார். முதல் ரவுண்ட். ஆமா, இப்ப 2வது ரவுண்டு 2000 ஆரம்பிக்க போறாரு. ஓஹோ. ஆமா, தங்கமணி என்ன பண்றாரு, 500 ரூபாய் எடுத்துட்டு போறாரு. தொகுதி பக்கம் வந்துடாதீங்கட்டாங்க. ஒரு ஆள் 2000 கொடுக்குறான், நீ வந்து 500 ரூபாய் 3000 எடுத்துட்டு வா. எவ்வளவு? 2000 கொடுத்தா நீங்க 3000 எடுத்து, அப்பதான் உனக்கு ஓட்டு. அப்ப இதுல வந்து ஜெயிக்கிறது இந்த மாதிரி காசு வாங்குறவங்க தான் இருக்குதா? இப்ப யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்கதான். இப்ப ஜனநாயகம் போய் இருப்பங்காடு ஆகி போச்சு. இப்ப பணநாயகம் ஆகி போச்சு. குதிரை ரேஸ் தான். மக்கள் தெளிவா இருக்கு. நீ திருடி வச்சிருக்கீங்க, நீ எங்க போயிருந்த, உன் கதை என்னன்னு தெரியும். நீ இவ்வளவு 1000 கோடி அடிச்சு வச்சிருக்க. அப்ப ஒரு 3000 கொடுக்கணும். தப்பு குடியா இல்லைன்னா போ. மக்கள் தெளிவாயிட்டான். அதனால பணத்தை வாங்கிட்டு ஓட்டு. இந்த நிலைமையில பணம் இருந்தா தான் இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியுன்றது சின்னமா தெரியுது. பணம் இருந்தா உள்ளவா, பணம் இல்லையா மூலையை சுண்டல் விற்கிறான், சாப்பிட்டு பின்னாடி போயிடு. இதுதான் அரசியல். இதுல எங்க போய் ஜனநாயகம், சமூக நீதி, பணநாயகம் எல்லாம் பணநாயகம். இந்த திமுக கட்சி விரைவில் கனிமொழியுடைய கட்டுப்பாட்டுக்கு போகும். அப்படி போகிற பொழுது நான் தான் முதன்மையானவராக இருப்பேன். திமுகவை பொறுத்தவரை பாஜகவோடு கள்ள கூட்டல் இருக்கு, எடப்பாடி நல்ல கூட்டல் இருக்காரு. அப்போ நாங்கள் உண்மையாக கூட்டணி வச்சிருக்கோம்ப்பா, அதெல்லாம் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி முடிச்சுக்கோம். விஜய் மறைமுக கூட்டல் இருக்காரு. விஜய்க்கு என்ன அசைன்மெண்ட்னா, திமுகவினுடைய கிறிஸ்தவ ஓட்டை உடைச்செடுக்கணும். திமுகவுடைய வாக்கு சிதைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பாஜகவினுடைய கள்ள குழந்தை தான்
விஜய். விஜயோட வந்து மனைவி விவாகரத்து அது இது பேப்பர்ல கொண்டு வராங்க, அது ஓகே. இந்த திரிஷாவை போட்டு பின்னல் பண்றாங்களே, அது எந்த அளவுக்கு? அடுத்த முதலமைச்சர் திரிஷா. ஓ, அந்த எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, விஜய்க்கு திரிஷா. பாரதிய ஜனதாவை தோக்கடிக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வேலை பார்க்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? இல்லை, அது முட்டாள்தனமான ஆட்களுடைய சிந்தனை. பாஜகவை எடப்பாடியை சோழியை முடிச்சிட்டாரு. இப்போ அப்போ உயர்மட்ட தலைவர்கள்லாம் தொலைபேசியில பேசக்கூடியதை விட்டு கட்டே இருப்பாங்களா? இல்லைங்க, அதாவது உலகம் முழுக்க உள்ள விஷயம்தான். மாநில உளவுத்துறையை விட்டு கேட்கும், மத்திய உளவுத்துறை விட்டு கேட்கும்.